வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு இளவரசன் என்கிற பொய்யழகன் பொய்யரசனை பற்றி பேச போகிறோம். என்ன காரணம்னா, இவர் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார், சார்ஜ் வீடியோ. அதாவது இங்கே பெருமாளூரில் மலைங்க. நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு ட்ராமா பண்ணாதே அப்படிங்கிறாரு. எதை சொன்னாலும் ட்ராமா அப்படிங்கிறாங்க. நடிக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இவர் சொல்லலாமா? அதுக்கான தகுதி இருக்குதான்னு கேட்டால், அந்த தகுதி நம்ம பொய்யரசன் அவருக்கு இல்லை. என்ன காரணம்னா, நான் ஏன் பொய்யரசன் நான் சொல்கிறேன்னா, பல விஷயத்த சொல்லலாம். அக்காவையும் சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருப்பார். அது ஏங்க உங்களை மாதிரி அந்த குழந்தை இருக்கிறது யாருங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இவர் என்ன சொன்னார்னா, அது எங்கள் அக்காவேங்கிறாரு. எந்த அக்கான்னு தெரியல, அந்த அக்காவும் காட்டல, அந்த அக்காவையும் காட்டல. என்ன எதனால் அப்படின்னா, அது அக்காவாக இருந்தால் அக்காவை காட்டலாம். அக்காவை காட்டியது அவர் இளவரசனுக்கு முதல் மனைவி, இது ரெண்டாவது மனைவி. அதுதான் உண்மை. இதுதான் இவரை பொய்யரசு அப்படிங்கிறது. இவர் ட்ராமா ட்ராமாக்கார். இவர் போடுறது எல்லாமே ட்ராமா தான். அதாவது மாமியார் வீட்டுக்கு போனார். அந்த மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு எங்கே அடி வாங்குறாருன்னா, மனைவி கையால் அடி வாங்குறாரு. அது எதில் போடுறாங்கன்னா, வலைதளத்தில். அதுதான் ட்ராமாங்க, பக்காவான ட்ராமா. அப்புறம் போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவர் மனைவியே கெட்ட வார்த்தையில் பேசுவார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு போண்டா பஜ்ஜி வாங்கி கொடுத்து சரி பண்ணிடுவார். இதுதான் ட்ராமா. இவங்க போடுறது பூரா ட்ராமா. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு சேனல் சொல்கிறேன், திருப்பி ரிப்பீட் சொல்கிறேங்க, நல்லா கேட்டுங்க. இளவரசனோட சப்ஸ்கிரைபர்த்தை கேட்டுங்க. மித்தவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது, அவங்களுக்கு தான் அறிவு இல்லை. அதாவது இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் போய் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. என்ன காரணம்னா, அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு 24 ஹவர்ஸில் 100K போயிருக்குது. சாதாரண ஒரு குக்கிங் வீடியோ தான். மறுபடியும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அது இன்றைக்கி 100K தான் போகும். என்ன காரணம்னா, அவங்க சேனலில் விதவிதமான கண்டென்ட் பார்க்குறக்கு அவ்வளோ ரசிப்பாக இருக்குது. மாமியார் மருமகள் அவ்வளோ இருக்காது, பொய் இருக்காது, உண்மை தான் இருக்குது. ஆனால் நாம் இளவரசன் என்கிற பொய்யரசன் பேசுறது எல்லாமே ட்ராமா தான், பொய் தான். கணவன் மனைவி சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறம் நாங்கள் போட்டது ட்ராமான்னு சொல்லிவிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னா, பொய்யரசன் என்கிற இளவரசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மனைவி சொல்லியிருப்பாங்க, என்ன நீங்கள் பாட்டுக்கு ட்ராமான்றீங்க, இப்போ எல்லோரும் என் மேலே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்த நாள் நாங்கள் போட்ட ட்ராமா இல்லை அப்படிங்கிறாங்க. மாற்றி பேசுகிறது நம்ம பொய்யரசனுக்கு கைவந்த கலை. எதனால் இது சொல்கிறேன்னா, அதாவதுங்க, 2 நாளைக்கு முன்னாடி லேண்ட் வாங்க போயிருப்பாங்க. 60,000 80,000 அப்படின்ட்டு கணவன் வீக்கு வந்துட்டு. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஏன்னா சென்னையில் ஒரு லேண்ட் வாங்கினீங்களா, அது என்னாச்சுன்னு. 11 மாதமாக பல உண்மையை மறைச்சி வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு, அது லேண்டு வாங்கினது நாங்கள், எங்களுது லேண்டு இல்லைங்க, அது ப்ரொமோஷனுங்கிறாங்க. இதுதான் இவர் பேசுகிற ட்ராமா, பொய், பித்தலாட்டம். அதாவது 11 மாதமாக ஒரு லேண்டை பற்றி ப்ரமோஷன் வீடியோவை போட்டு இன்றைக்கி சொல்கிறேன்னா, இவரை மாதிரி ஒரு பொய்யழகனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பல விஷயத்தை சொல்லலாம். சென்னை எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, அந்த சென்னை போனது லேண்ட் வாங்குறதுக்குன்னு. ஆனால் இவர் இந்த லேண்டை பற்றி சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, எல்லாமே ப்ரமோஷன் தான். காசை வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணுறாங்க. கேட்டால் இலவசமாக சேவை பண்ணுறேன், அந்த சேவைண்டா. கணவன் மனைவி உட்காந்துட்டு ட்ராமா போடுறது, பொய்யை பேசுறது. அதை முதல் பையனை இளவரசனோட முதல் கல்யாணம் தான். அதை முதல் பொய். அதை பற்றி எந்த காலத்துலையுமே இளவரசன் பொய்யரசன் எந்த காலத்துலையும் பேச மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவர் என்னமோ ட்ராமா போடல, நாங்கள் ட்ராமா போடல, இவங்க போடுறது பூரா ட்ராமா தான். அப்புறம் இவங்க மனைவி பற்றி சொல்லணுன்னா, அந்த மாதிரி ஒரு மனைவி ஒரு வீட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க, எந்த கணவரும் வேலைக்கு போக மாட்டாருங்க. அப்படி ஒரு 1ஆம் நம்பர் சோம்பேறின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக கணவனை யார் ஊக்கப்படுத்தோன்னா மனைவி. இவங்க மனைவிக்கு என்ன வேலைன்னா, கணவர் எந்த இடத்துல வேலைக்கு போகக்கூடாது, நாங்கள் ட்ராமா போட்டு சம்பாதிப்போம், பொய்யை பேசி சம்பாதிப்போம். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும், மித்த சேனலில் இருக்காது. மித்த சேனல்னு எந்த சேனல்னு கேட்குறீங்களே, இந்தியா குட்டி, இது நம்ம வீடு, ராஜா ரூபி, சங்கீத நாகராஜ், இந்த சேனல்லலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
இவர் அரிசியும் பருப்பு செய்கிறது இது முதல் முறை இல்லை, ஒரு 50,000 டைமு. ஆனால் எந்த கடையும் போட மாட்டார். அப்புறம் நைட் டிவி பிஸ்னஸ் பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, மக்களை ஏமாற்றினா இவர் கம்மி விலையில் வாங்கி மக்கள்கிட்ட அதிக விலை சுமத்துறது. இதுதான் இவர் போன்ற நைட்டி பிஸ்னஸ். ட்ராமா மொத்தத்தில் இவர் வாயத்தோடு தான் பொய்யத்தான் பேசுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பேசுவார், அன்றைக்கி மறந்துட்டேங்க, தெரியாமல் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லுவார். அது பொய்யழகன் இளவரசனுக்கு கை வந்த கலை. அந்த பொண்ணுக்கு சும்மா கமெண்ட் தான் பண்ணியிருக்குது. உடனே நாங்கள் ட்ராமா பண்ணுறோமே. அப்போ இவங்க போட்ட ட்ராமாக்கள் என்ன பேர்? மனைவி வீட்டில் ஒரு கணவரை அடி வாங்கலாமா, அது யூடியூப்பில் போடலாமான்னு கேட்டால் இவங்க போடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்படி போட்டால் தான் வருமானம். நார்மல் வீடியோக்கு 10,000, 20,000, 25,000. ஆனால் நான் சொல்கிற சேனலுக்கு போய் பாருங்கள், இந்தியா குட்டி சேனல் நீங்கள் ஒரு நிமிஷம் போய் பாருங்கள், ஒரு வீடியோ சாதாரண ஒரு வீடியோக்கு எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு. ஆனால் இவர் பெருமனாயம் பேசுவார், எங்களுக்கு இந்த வியூஸ் போகுதுங்க, அந்த வியூஸ் போகுதுங்க அப்படிங்கிற. அதெல்லாம் கிடையாது, வியூஸ் போகாது. 20,000, அதிகபட்சம் 30,000. சண்டை பிடிக்கிற வீடியோ மட்டும்தான் 100K போகும். ஓகே, இந்த பொய்யலங்கத்தை பற்றி பேசினா காலையில் ஒரு வேளை நடக்காது. ஓகே, அடுத்த வழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.